இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் அஞ்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் திரையுலக ஜாம்பவான்கள் அண்ணன் தானு அண்ணன் மற்றும் எங்களுடைய நலம் காக்கு அணியின் சார்பாக வெற்றி பெற்ற அனைவரும் நம்ம கதிரேசன் சார் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு காலையில் தான் வந்து ஒரு திரைப்படம், தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தோம். அக்காடு ஓட்டில் காலையிலிருந்து தமிழ் திரைப்படத்தினுடைய முக்கிய ஜாம்பவான்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தமிழ் திரைப்படம் எதை நோக்கி போகணும், எப்படி பண்ணுறதுல நிறையா ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகள்லாம் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம். அதே மாதிரி சின்ன படங்கள் அதுக்கு தேவையான முன்னுரிமைகள் தேட்டருக்காரங்களாம் இன்றைக்கி பேசணும். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், இந்த 3 ஆண்டுகளில் நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக எடுத்து சினிமாவுக்கு வரவங்களுக்கும் நிறைய வழிகாட்டுதல் முறை வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். அதேமாதிரி இந்த என்டையர் டீம் திடீர்னு அவர் ரிசர்ச் பிரதர் டெய்லியும் கூப்பிட்டு இருந்தார். காலையில் அடித்தா அவசியம் வந்துருந்தாங்க. இன்றைக்கி முதல்ல மன்னிப்பு கேட்குறேன். ஒரு முக்கியமான இடத்துல இருந்ததுனால வர முடியல. அவசியம் கலந்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் அடித்து கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு தருணம், ஆடியோ லான்ச் நடக்க போகுது. சிறப்பு விருந்தினர்கள் ஆடியோ வெளியிடுவாங்க அண்ட் படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். சூரியகலா சந்திரமூர்த்தி அவர்களுடைய தயாரிப்பில் ஜெகன் ராயன் அவர்களுடைய இயக்கத்தில் ரூம் பாய் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடைபெறுகிறது. நடந்து முடிந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று இன்று ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களை வருக என வரவேற்கிறேன். மற்றும் துணைத் தலைவர் அண்ணன் கமலக்கண்ணன், அண்ணன் திரு RK சுரேஷ், செயலாளர்கள் அண்ணன் திரு 5 ஸ்டார் கதிரேசன், அண்ணன் திரு R ராதாகிருஷ்ணன், பொருளாளர் அண்ணன் திரு சுபாஷ் சந்திரபோஸ், EC உறுப்பினர் திரு PL தேனப்பன் மற்றும் திரு பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன் என அனைவரையும் ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருபவர்களையும் வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் முதல் பார்வையை வெளியிட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக உதவிய இயக்குனர் திரு பாலாஜி தேவன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் 2ஆம் பார்வையை வெளியிட்ட இயக்குனர் திரு பிரேம்குமார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்புமிக்க வருகை தந்திருக்கும் எங்கேயும் எப்போதும் புகழ் இசையமைப்பாளர் திரு C சத்யா அவர்களையும், எங்கள் ரூம்பாய் திரைப்படத்தின் பாடல் வரிகளை பாராட்ட வந்திருக்கும் பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களுக்கும் வருக என வரவேற்கிறேன். ரூம்பாய் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எனக்கு எல்லா பக்கபலமாக எல்லா வகையிலும் உதவி செய்த திருப்பத்தூர் ஏஜஸ் குரூப் சேர்மன் அண்ணன் திரு A ஞானசேகர் அவர்களையும், ஏஜஸ் குரூப் மேனேஜிங் டைரக்டர் அண்ணன் திரு A செந்தில் முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்த நல்வழி காட்டிய திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அண்ணன் திரு VRK ரிஷிராஜ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர் மற்றும் ரூம்பாய் திரைப்படத்தின் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் வருக என வரவேற்கிறேன். ACM சினிமாஸ் நிறுவனத்தின் முதல் திரைப்படமான ரூம்பாய் திரைப்படத்தின் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நம்ம கோலிவுடைய ஒரு லெஜெண்டரி ஐகான் கூட சொல்லலாம். த ஒன் அண்ட் ஒன்லி கலைப்புலி தானு சார். சினிமா இண்டஸ்ட்ரியில் இவருடைய பங்களிப்பு ஒரு ரெவல்யூஷனை நிச்சயமாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம்.
சினிமா மேல இருக்கிற பேஷன்னாலேயே இவர் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் எல்லாமே மாஸ் ஹிட்ல தான் இருந்திருக்கு. த மேன் ஆஃப் போல்ட் டெசிஷன்ஸ் அண்ட் கிராண்ட் விஷன் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை பேச அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ரூம்பாய் படத்தினுடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர்கள் தம்பி கதிரேசன், தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, தயாரிப்பாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு படத்தினுடைய பாடல் வெளியிட்ட வரும்போதே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சொல்லனா ஒரு அதாவது அல்லவையும் நல்லையும் கலந்து என் மனசில் ஊடாடிக்கினே இருக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் என்னிடம் அழைப்பு கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். இயக்குனர் ஜெகன் ராயன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. எதிர்கால நம்பிக்கைக்குரிய இயக்குனர் வலம் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே வேலன் சகாதேவனின் சங்கீத அலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடலெல்லாம் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். அதற்கு கட்டிங் கூறுவதற்கு தம்பி சத்யா அவர்கள் வருகை தந்தது அது ஒரு சால பொருத்தம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கிங்கெனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றினை ஈட்டித்தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் ஆர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், நீங்க பேசலாம் சார். ரூம்பாய் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்து வாழ்த்திய கலை உலகின் எங்கள் வழிகாட்டி அண்ணன் கலைப்புலி தானு அவர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் GKM தமிழ்குமரன் அவர்களே, வாழ்த்துரை வழங்க இருக்கிற துணைத் தலைவர் கமலக்கண்ணன் அவர்களே, செயலாளர் அருமை சகோதரர் கதிரேசன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அண்ணன் தேனப்பன் உட்பட மேடையில் வீட்டிருக்கிற செயற்குழு உறுப்பினர்களே, திரையுலக ஜாம்பவான்களே, தயாரிப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த ரூம்பாய் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதே மகிழ்ச்சி என்று சொல்லி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிந்து முதலாவது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தை, நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அருமை சகோதரர் ரிஷிராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, திரையுலகம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது, திரையுலகத்திலிருந்து மிகப்பெரிய இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து திரையுலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மேடையில் இருக்கிற திரையுலக ஜாம்பவான்களுக்கும்
நிர்வாகிகளுக்கும் இருக்கிற காரணத்தால் எண்ணற்ற சோதனைகளை தாண்டி தமிழ் திரையுலகம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி இன்று காலையில் கூட மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், தயாரிப்பாளர் சங்கம் ஏறத்தாழ ஒரு 100 பேர் கலந்து கொண்டு இன்றைய காலை மிக சிறப்பான ஒரு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அனைவருடைய எண்ணமும் எப்படியாவது திரைத்துறை மிக சிறப்பாக வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகத்தை நல்ல திசையில் கொண்டு செல்வதற்கு ஒரு முதல் படியாக அமைந்திருக்கிறது. அது வெற்றி படியாகவும் அமையும் என்று ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது. அந்த கூட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சியே தயாரிப்பாளர்கள் வலுவாக இருந்தால், தயாரிப்பாளர்கள் நல்ல நிலையில் இருந்தால், தமிழ் திரைப்படம் வெற்றி அடைந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மிக சுபிட்சமாக இருக்கும் என்று நம்முடைய கருத்தை வலுவாக அங்கே பதிவு செய்திருக்கிறோம். அந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதை அமுல்படுத்துவோம். எந்த நடிகராக இருந்தாலும், எந்த இயக்குனராக இருந்தாலும், எந்த மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்தாலும் திரைப்பட முதலாளிகளிடம் அட்வான்ஸ் பெற்றால் அவருக்குத்தான் முதலில் அந்த படத்தை முடித்து தர வேண்டும். அதற்கு அப்புறம்தான் அடுத்த படத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான முடிவையும், வெப்சீரியல் நடிப்பவர்கள், இயக்குபவர்கள் திரைப்படங்களுக்கு வாய்ப்பில்லை என்கிற ஒரு பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அதற்கு ஒரு குழு அமைத்து அந்த கூட்டுக்குழு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி நிச்சயமாக அதை வழிநடத்தும். மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு 6 மாதத்திற்குள் திரையுலகில் கண்டிப்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைவரையும் அரவணைத்து கொண்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த ரூம் பாய் படம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் கமலக்கண்ணன், துணைத் தலைவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். தர்மம் காப்பாற்ற வேண்டும், அதர்மம் அகற்ற வேண்டும். உண்மையில் இந்த ப்ரொடியூசர் வந்து அதிர்ஷ்டசாலி. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லா நிர்வாகிகளும் ஃபஸ்ட்டு எல்லா நிர்வாகிகளும் ஒன்றா வந்திருக்கோம். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும். ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனால் ஒரு 2 பேர் வரும், 3 பேர் வரும். இவர் பயங்கரமான அதிர்ஷ்டசாலியாக இருக்கார். நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா ஒரு படத்தினுடைய வெற்றியை வந்து இப்பயே தெரிஞ்சு போச்சு. நான் பெருமைக்கு சொல்லங்க, எல்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றா சேரனாக ஒரு வெற்றிக்கு அறிகுறி இது. தம்பி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. கன்னடாவில் ஒரு படம் துன்யான்னு ஒரு படம் இருக்கும், அதில் ஹீரோ இருக்கும், அமைதியாக இருப்பார், அமைதியாக இருந்து ஃபைட் பண்ணுவார். அந்த மாதிரி தம்பி ரொம்ப அவர் லைஃப் வந்து நல்லா இருக்கணும். எங்களை மாதிரி ப்ரொடியூசர் நாங்களும் வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறோம். நல்லா அவருடைய எண்ணங்களும், அவங்க அப்பா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். அவர் வந்து எல்லாரையும் ஒருத்தரோட விடாமல் அவ்வளோ அமைதியாக, அந்த மரியாதைன்னா என்ன அவர்கள் தான் நாங்கள் கற்றுக்கணும் போல இருக்குது. ப்ரொடியூசர் இவ்வளோ நல்ல ப்ரொடியூசராக இருக்கார். பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கோம், எல்லாருமே ஜாம்பவான்லாம் இல்லை, நல்லா வீர செயல் உள்ள எந்த ஒரு தப்புக்கும் எந்த ஒரு தவறான செயலுக்கு தலை வணங்க மாட்டோம். நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு அது நடக்க வேண்டும் என்ற ஒரே முயற்சியை ராதாண்ணப்ப சொன்னார் பாருங்க. இன்றைக்கி வந்து அக்காடு வாட்டில் பெரிய மீட்டிங் எல்லாம் நடந்தது. ஏன் சொல்லுவாருன்னா, இந்த தமிழ்குமரனுடைய தலைமையில் வந்து நல்ல ஒரு நிர்வாகம் இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ வர படம் தயாரிப்பாளர்கள்லாம் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகும். நல்ல படம் எடுங்க, நல்ல அதாவது ஒரு கதையை நல்லா சூஸ் பண்ணி நம்ம டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய படம் வந்து வெளியே போய் சேரனாக்கா இந்த பத்திரிகையாளருக்கு அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா, அதாவது நீங்கள் தப்பாக எழுதுவோன்னா என்ன உண்மையோ அதை எழுதி வெளியே, ஏன்னா புதிய ப்ரொடியூசருங்க அவங்கெல்லாம் வெளியே டெவலப் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது.
அதுபோல் உங்களுக்கு எந்த சட்ட சிக்கல் இருந்தாலும் தயாரிப்பாருக்கு இப்போ வந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நீங்கள் எல்லாம் கேட்டு எங்கள் சங்கத்தில் வந்து பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அணுகி நல்லா ரிலீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் படம் எடுக்கலாம், நீங்கள் தைரியமாக இருங்க. எங்கள் சங்கத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் நல்ல முடிவோடு இருக்கும். நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நல்லா இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், இந்த பத்திரிகை நண்பர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எழுதுங்க, எழுதி கொஞ்சம் வெளிப்படுத்துங்க. அவரெல்லாம் வந்து புதுசாக படம் எடுத்திருக்காரு. உங்களுடைய சகோதர மனப்பான்மையோடு நீங்கள் வெளிப்படுத்துங்க எங்களை. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் 5 ஸ்டார் கதிரேசன், செக்ரட்டரி, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கினா தான் அது அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி சார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களையும் போய் சென்றடைகிறதுக்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேறு எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய போய் ரீச் ஆகிருக்காது. ஸோ அது சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாயாக இருக்க நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு, அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சு, விடைகள் ஆரம்பிச்சு, அதில் ஆரம்பிச்சு, இதில் ஆரம்பிச்சு, போஸ்ட் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்கிறார், அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறார். இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேலே தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் இதே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாற்றுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டாக கூப்பிட்டு அந்த டைரக்டர் பேரையும் படத்து பேரையும் மேடையில் சொல்லலை. இமிடியேட்டாக லாஸ், 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டாக உங்களுக்கு பண்ணி தரைக்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜ் கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பாளர் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்போ மேடையில் சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட் பண்ணதால் யார் பண்ணுறா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கேயும் போகுது சொல்லுங்க. நீங்கள் 30% ப்ரொடக்ஷன் காஸ்ட் போகுது. அப்போ ஒரு ஆச்சுன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும். அப்போ தான் அடுத்த ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையோட வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது.
அதனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோமோஷன்ஸு, ஏட்ஸு, வினையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ, சினிமா சார்ந்து, அது ஓடிகார்ஸ் இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி, உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி கூட்டு போகிறாங்க, 5 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதனால் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்து விளம்பரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அடுத்தபடியாக தயாரிப்பாளர் PL தேனப்பன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். EC மெம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சக தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த ரூம்பாய்ங்கிற படத்தை வந்து நம்ம ரிஷிராஜ் கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். அவருக்காக தான் வந்தோம். நிச்சயமாக அந்த ப்ரொடியூசர் சூர்யா கலா சந்திரமூர்த்தி மிக பெரிய நம்பிக்கையோடு அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நிச்சயமாக எல்லாமே இறைவன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மேலும் மேலும் நிறைய படத்தை எடுத்து அப்பையனுக்கும் நிறைய படம் கிடைக்கணும்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ப்ரொடியூசர் பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணன், EC மெம்பர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் வீட்டிருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் ஜாம்பவான்களே, எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் முன்னோடியாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் தானு அவர்களே, மற்றும் இந்த ரூம்பாய் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை ஆசிரியர்களே, அனைவருக்கும் இந்த பாண்டிச்சேரி செந்தாமரை கண்ணனின் முதல் வணக்கம். ரூம்பாய் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அந்த ரூம்பாய்ங்கிறது வந்து எல்லோரும் வந்து நம்ம வந்து ஹோட்டல் ரூம் போட்டிருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். அங்கே சர்வீஸ் பண்ணுற பாய் அதுதான் நினைப்பு வரும். அதை வச்சு தான் படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள்லாம் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு முதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோன்னா அது தம்பி ரிஷிராஜுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருக்கேன்னாக்கா இன்னும் அதை விட ஒன்று சிறப்பு என்னன்னாக்கா, ரிஷிராஜ் அவருடைய அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு அனைத்து நண்பர்களும் வந்திருக்கிறோம். மேலும் மேலும் இந்த படம் வெற்றி பெறும். ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து எடுத்த படம், தனித்தனியாக இல்லை. அவங்க சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து உருவாக்கின ஒரு பிள்ளையை இந்த ரூம்பாயாக மக்களுக்கு தெரியப்படுத்தி விட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டுகிறேன். ரெண்டாவது, இந்த காலம் வந்து கிழவிகள் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கிழவி பற்றி, ஆனால் பாய்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துறதுனாக்கா நம்மளுடைய ஊடகங்கள் தான் செய்யணும். நம்ம நண்பர் தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் தம்பி கதிரேசன் சார் சொன்னார், தாய்க்கிழவி படம் வந்து இப்படி தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் போச்சு அப்படின்ட்டு. அதே போல் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ப்ரொமோட் எவ்வளோ படம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எத்தனை கோடி வைக்கணுமோ அத்தனை கோடிக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு வைக்கணும். அப்போ தான் வந்து இது ரீச் ஆகும். அவர் சொன்ன மாதிரி நான் எடுத்திருந்தாலோ இல்லை நீங்கள் யாராவது எடுத்திருந்தாலோ ஒரு சாதாரண ஆள் எடுத்திருந்தால் அந்த படம் ஓடி இருக்காது.
ஏன்னா அதில் என்னன்றது கண்டென்ட்டு தெரியும் உங்களுக்கு. அதில் முக்கியமான ஒரே ஒரு ஜாம்பவான், ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுக்காக தான் அந்த படம் வந்து ரீச் ஆச்சு. அது இல்லாமல் வந்து ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொம்பளைங்களும் வீட்டில் உட்கார விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த கேள்வி, தாய் கேள்வி, தாய் கேள்வி, வாங்க வாங்கன்னு எல்லோரும் கூட்டுக்கிறாங்க. நானே படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்டாட்டியோட போய் முந்தானத்தான் பார்த்துட்டு வந்தேன் படத்தை. அதனால தான் சொல்கிறேன். அதே போல் ஒவ்வொருத்தவங்களையும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் படத்துக்கு கூப்பிடணும்னா, அந்த ரூம் போய் பார்க்கணுன்னா நீங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தயாரிப்பாளரும் வந்து இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை வெற்றிப்படைய அடைய செய்யுமாறு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு என்னோட சிற்றுரை ஒன்றை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும், என் அப்பா அம்மா, அப்புறம் என் படத்தில் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியா மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குது. பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. என்னை விஷ் பண்ண இங்கே வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் நிக்கில். இது உங்களுடைய முதல் மேடை. இன்னும் நிறைய மேடைகள் நீங்கள் ஏறணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஹீரோயின் ஹர்ஷா அரண்மனை 4 படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் லீட் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஹர்ஷா, நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம். என் கோ டைரக்டர் பழனி அவர்களுக்கு கௌரவிக்கிறோம். அதைத் தொடர்ந்து ஹர்ஷா அவர்கள் நீங்கள் பேசலாம். தேங்க்யூ. என்னோட செகண்ட் மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெகன் சாருக்கு தேங்க்யூ. என்னோட அரண்மனை 4க்கு எவ்வளோ அழகாக சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் எனக்கு இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படம் ஓவரால் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு ஆடியோவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ யா, தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் இது எல்லாமே இந்த மாதிரி நம்பினதுக்கு. அப்புறம் தேங்க்ஸ் டு ஜெகன் சார், தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், அப்புறம் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார், இது எல்லாத்துக்குமே. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச்.